ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நதியா, அவங்கள பள்ளிக்கூடத்துல பாத்தியா? எப்படி இருக்காக? புள்ளைங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறாக? ரொம்ப கடுமையான வாத்தியாரா இல்ல கொஞ்சம் தன்மையா பேசுறாங்களா? பசங்க எல்லாம் அவங்கள பத்தி என்ன பேசிக்கிறாங்க? அவங்க கிளாஸ்ல நின்னு பாடம் நடத்துறத பாத்தியா? அவங்க உன்னை பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? நீ அவங்க கிட்ட பேசினியா? நதியா, நான் பேசிட்டே இருக்க, நீ பதிலே பேச மாட்டேங்கிற. நதியா, பாத்தியாவா? அண்ணனை பார்த்தேன்கா. அவங்கள வாத்தியாரா பாக்கும்போது எம்பிட்டு தோரணையா இருந்தாரு தெரியுமா? அப்படியா சொல்ற? அட ஆமாக்கா, அவங்க கிளாஸ்ல பாடம் எடுக்கிறத பாக்குறதுக்கு ஸ்டைலா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடு பெல்லு, இன்டர்வெல்னு எப்ப பார்த்தாலும் அவரை சுத்தியே டவுட் கேட்டுட்டு சைன் வாங்கிட்டே இருக்காங்க. அண்ணன் ஒரே பிஸியா இருக்காரு. ஸ்கூல் வாட்ச்மேனு, டீச்சரு, HM வரைக்கும் செந்தில் அண்ணன் இல்லன்னா அந்த ஸ்கூலே இல்லன்னு சொல்றாங்க. அம்புட்டு மரியாதை, நீங்க பாத்துருக்கணும். நீ சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கு இப்பவே அவங்கள பாக்கணும் போல இருக்கே. ஆத்தி, என்னது நேர்ல பாக்குறதா? கொஞ்சம் அதிகமா தான் அளந்து விட்டுட்டோமோ? அக்கா வேற பாக்கணும்னு சொல்றாங்களே. பார்த்தா செந்தில் அண்ணன் கதி அவ்வளவுதான். அக்கா ஒரு நிமிஷம். இந்தாங்கக்கா உங்க போன். அது டீச்சர் பக்கத்திலே இருந்ததுனால போன்ல அண்ணன் படம் பிடிக்க முடியல, கோச்சுக்காதீங்க. அதனால என்ன? நீ இம்புட்டு சொன்னதே என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. எனக்கு இதுவே போதும். தேங்க்ஸ் டி. சரிக்கா, டைம் ஆச்சு, நான் வரேன். பாய்க்கா. போதும் பச்சி, பெரியம்மா சொல்றதான் சரி. முடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனிமேலாவது நாம ஒத்துமையா நிம்மதியா இருக்கணும். என்னடி இவன் இப்படி பேசுற? அம்மா நீ வேற. அண்ணன் ஏதாவது ஒரு காரணமா தான் செய்யும். இதுலயும் ஏதாவது இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். பழனி, சரிங்க அத்தாச்சி. அப்ப நாளைக்கு நம்ம கோயில வச்சு முறப்பாட்டை முடிச்சுக்கலாம். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா பழனி. பெரியவங்க நீங்களே இறங்கி வந்திருக்கீங்க. நான் பண்றதுல என்ன பெரிய விஷயமா? அப்ப நாளைக்கு கோயில பாக்கலாங்களா? சரி, பாக்கலாம். அப்ப நான் கிளம்புறேன். சரி தெய்வானு வரேன்டா. அண்ணே, நான் போயிட்டு வரேன். சரி, வரேங்க. போலாமா? வரப்பா, வாக்கா. இதெல்லாம் காலேஜ் படிக்கும் போதே ஒன்றும் புரியல. இதுக்கு மேல நம்ம இதெல்லாம் படிச்சு எப்ப பாஸ் பண்ணி டீச்சர் ஆவறது? டே செந்தில், உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியலடா. உன்னையும் ஒரு பொண்ணு வாத்தியார் நம்பிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ உண்மையான வாத்தியார் ஆயி அமுதா, என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? சும்மா படிச்சிட்டு இருக்கேன். புத்தகமா? எதுக்கு? அதான் எதுக்கு? நாளைக்கு பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கணும்ல, அதான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். ஓஹோ. என்ன ஓங்கற? சாப்பிட்டியா? அதை விடுங்க. இன்னைக்கு நதியா உங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தா.
நீங்க பாத்தியலா? ஐயோ, உண்மை தெரிஞ்சிருச்சா? நதியாவா? எந்த நதியா? அதாங்க அன்னைக்கு ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுமே, அந்த புள்ளதான். ஆ, அந்த புள்ளையா? இல்லையே, நான் பாக்கலையே. என்னாச்சு? பாக்கலையா? ஆனா அவ உங்களை பாத்திருக்கா. நேத்து நீ என்ன ஸ்கூல்ல பார்த்ததும் நான் வாத்தியார் இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நேத்தியே நீ அமுதா கிட்ட நல்ல வாத்தியாரு, பசங்களுக்கு நான் அப்படி பாடம் எடுப்பேன் இப்படி பாடம் எடுப்பேன்லாம் சொல்லியிருக்க. அண்ணே, நாங்கெல்லாம் அப்பா வாங்கின கடனுக்கு திருப்பூர் கம்பெனில வேலை பார்க்க வேண்டியது. நான் இப்போ படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு தனித்தனியா இருந்தப்பவே நீங்க 2 பேரும் அம்பிட்டு நல்லது செஞ்சீங்க. அப்படிப்பட்ட 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா எல்லாருக்கும் எம்பிட்டு நல்லது பண்ணுவீங்க. நான் சொல்ற ஒரு உண்மையில நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அதான் அப்படி மாத்தி சொன்னேன். நதியா, இது நீ தெரிஞ்சு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியாலாம் எனக்கு தெரியல. ஆனா நீ பண்ணிருக்கிறது மிகப்பெரிய உதவி. ரொம்ப நன்றிமா. அண்ணே, நன்றிலாம் வேண்டாம் அண்ணே. மாப்பிள்ள மறுபடியும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். விட்டா அடிச்ச போதும் இறங்கிறான். அதுக்குள்ள நம்ம இதை எடுத்துருவோம். சொல்லு. என்ன? அமுதா அவ தங்கச்சி உமா கிட்ட ஏன் இம்புட்டு நாளா பேசாம இருந்தா அதுக்கான சரியான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். அக்கா தங்கச்சிங்க அதுவும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இத்தனை நாள் பேசாம இருந்தா என்ன கொலை குத்தமா பண்ணிருக்க போறாங்க? இத்தனை நாள் அமுதா சேர்த்து வச்ச காசை உமா எடுத்து செலவு பண்ணிருக்கலாம். இல்ல அமுதாவுக்கு எடுத்த புடவை அவ காலேஜுக்கு எடுத்து போட்டு போய் கிழிச்சிருக்கலாம். வேற என்ன மாப்பிள பெருசா இருந்திருக்க போதே? இல்ல மாமா, வேற. மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலும் யோசனை பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட காரணத்தை கேட்டா அந்த காரணத்தை சொல்லித்தே சரக்கு அடிக்கணும்னா அப்படி ஒரு சரக்கே எனக்கு அடிக்க வேண்டாம்டா. தாங்க மாட்டேன் மாமா. அந்த காரணத்தை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமுதா அது உமா கிட்ட ஏன் பேசாம இருக்கான்னு தெரியுமா? அது இல்ல மாமா, ஒரு 3 அரியர் வச்சிருக்கா, அத மறைச்சிருக்கா அமுதா கிட்ட. அதுக்கு போய் 3 வருஷமா அவ பேசலையா மாமா? நான் வச்ச அரியர்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஜென்மத்திலேயே மூஞ்சில முடிக்க மாட்டா. மாப்பிள, அந்த புள்ளைக்கு இம்புட்டு நேர்மை இருக்கிறது இந்த உலகத்துக்கே ஆகாது மாப்பிள. தங்கச்சி அரியர் வச்சு மறைச்சதுக்கு இம்புட்டு நாள் பேசாம இருந்தான்னா கட்ட போறவன் உன் சமாச்சாரம் தெரிஞ்சுன்னா அவன்புடுதான். மாப்பிள, ஜெயில போட்டாலும் ஆச்சரியம் இல்ல மாப்பிள, பாத்துக்க. என்ன மாமா நீ இப்படி பயமுறுத்துற மாதிரி பேசுற? அப்புறம் நீ சொன்ன சமாச்சாரம் அப்படியே. மாமா, இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? ஒரே வழிதான் இருக்கு மாப்பிள, நீ படு. மாமா, என்னைய படிச்சு பாஸ் பண்ணுங்கிற. வேணாம் மாப்பிள. யூஜில 15, அப்புறம் பிஎட் சேர்த்தா அப்படி இப்படின்னு மொத்தத்துல 40 அரியர் கிட்ட வருது மாமா. 40 மாமா, நான் எப்படி படிச்சு பாஸ் பண்ணுவேன்? சாரி மாப்பிள. அப்போ முறப்பாட்ட முடிச்சுக்க. 2 குடும்பத்துக்கும் சம்மதம் தானே? முடிச்சுக்கலாங்க. ஆண்டவா, சந்தோஷம் ஐயா. 2 பேரும் திருநீர் மாத்திக்குங்க.
இங்க பாருடா, யார் தெரியுதா? வாத்தியார். டேய் பஞ்சு மிட்டாயே, யாரா நீ? இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பிரச்சனையா? யாரு பிரச்சனை பண்ணது? இது நிகரான வாத்தியாரு. இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணான். இது பாருங்க மாமா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போதைக்கு அதை பத்தி இங்க யாரும் பேச வேண்டாம். டேய், நான் எப்ப வேணா எங்க வேணாலும் பேசுவேன். ஏன்னா பாதிக்கப்பட்டது நானு. செந்திலு, என்னையா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்லையா? சின்ன பாப்பா, மாமாக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துருவோம். மாமா எனக்கும் தானே மாமா டயர்டா இருக்கு. உனக்கு சேர்த்து போட்டு என்னடி மாமாவையே எதிர்த்து பேசுறியா? போடி போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வாடி. அதா போனா உங்களுக்குமா? போறேன். முன்னாடியே கேட்க முடியாதானே? நான் மட்டும் குடிக்க போறேன், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? சும்மாறா. ஒரு வழியா இத்தனை வருஷம் முறைச்சுக்கிட்டு கிடந்தவங்க கூட முறப்பாட முடிச்சு விட்டாச்சு. இப்பதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கு. இருக்காதா பின்ன? என்ன மாப்ள? எல்லாம் என் மருமவ வந்த நேரம்தான். அவ மட்டும் இல்லைன்னா இன்னும் சித்தப்பன் பெரியப்பன்னு எந்த கல்யாணம் காது குத்துன்னு போனாலும் முறுக்கிக்கிட்டு நின்னு இருப்போம். அமுதா எம்புட்டு சாமர்த்தியமா ரெண்டு குடும்பத்தையும் எம்புட்டு சீக்கிரம் புரிஞ்சுகிட்டு அவ சுமூகமா முடிச்சு வச்சுட்டா. அவ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம குடும்பம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமாமா, ஆனா எல்லாம் நல்லபடியா நடந்து முடியறப்போ அந்த மெய்யர் வந்து வேணும்னே உரண்டு இழுத்து காரியத்தை கெடுக்க பார்த்தார்ல. நான் அண்ணன் எங்க சண்டை கிண்ட போட்டுருமோன்னு பயந்துட்டம்மா. ஆமா மாப்ள, அவன் பேசின பேச்சுக்கு எனக்கு அவன் செவில சேர்த்து 4 அப்பு அப்பன் போல தோணுச்சு. நீ எப்படி மாப்ள அம்பிட்டு அமைதியா இருந்த? நான் நீ அவன் கை காலை எணிங்கி விட்டுருவோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மாப்ள, அப்படி நீ எதுவும் பண்ணல. பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, அம்பிட்டுதான். கோவம்லாம் இருந்துச்சு மாமா. ஆனா நேத்தே அமுதா சொன்னா, இன்னைக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும். ஒரு சின்ன மனக்கசப்பு வந்தாலும் அப்பச்சி தப்பா நினைச்சுப்பாக. அதை என்னாலே தாங்கிக்க முடியாது. என்ன நடந்தாலும் பொறுமையா இருங்கன்னு சொன்னா. அவ சொன்ன சொல்லுக்காக தான் மாமா நான் அவ்வளவு பொறுமையா இருந்தேன். மாப்ள, படிக்காட்டினால அந்த பொண்ணு நல்ல புத்திசாலியா தெரியுறா மாப்ள. கண்டிப்பா நம்ம வீட்டை கட்டி காப்பாத்த போறா. நான் என்ன கேட்க போறேன்? காசுதான். ஒரு 2 லட்சம் ரூபாய் வட்டியோட எடுத்து வை, நான் போயிட்டே இருக்கேன். அண்ணே, கையில கொஞ்சம் டைட்டா இருக்குண்ணே. கடை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேனா, வீட்லயும் விசேஷம் வந்துருச்சா, அதானே. நான் கேட்டது என் பணம் தான். என் குணம் உனக்கு நல்லாவே தெரியும்ல? தெரியும்ண்ணே, அதான். தெரிஞ்சா சந்தோஷம்தான். உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள என் பணத்தை இந்த கல்லா மேல எடுத்து வச்சுட்டேன்னா நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இல்லன்னு வச்சுக்கோ, கல்லாக்குள்ள இருக்கிற கடைசாவியை எடுத்துக்கிட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன். அண்ணா, இந்த 2 நாளுங்கிறது தானே கஷ்டமா இருக்கு. 2 லட்சம் எப்படி நான் பெறட்ட முடியும்? யோ, உன் சித்தப்பா பெரிய ஆள் தானே, அவர்கிட்ட கேட்டு பாரு. யோ, நீ ஏன் பெரிய இடத்துல தானே சம்மந்தம் பண்ண போற? அந்த சிதம்பரத்திட்ட கேளு. அம்மா, என்னடா தயங்கி தயங்கி நிக்கிற? எனக்கு அவசரமா 2 லட்சம் ரூபாய் வேணும். நீ கூட, நான் 3 மாசத்துல கொடுத்துறேன். ஏய், என்னடா என்கிட்ட இம்புட்டு பெரிய காசு கேக்குற? அம்மா, அது ஒரு சோழியா ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். இப்ப கொடுத்தவன் திரும்ப கேக்குறான். இப்ப நான் கொடுக்கணும். கொடு. என்கிட்ட 10 காசு கிடையாது. மா, அதான் செந்திலோட கல்யாணத்துக்கு காசு வச்சிருப்பல, அதுல இருந்து கொடு, நான் திருப்பி கொடுத்துறேன். டேய், அதான் அவன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அம்மா, அப்போ உன் சம்பந்தி இருக்காரு சிதம்பரம், அவர் வட்டி கடை தானே வச்சிருக்காரு.
நான் கேட்டா எப்படி தர மாட்டாரு? அதான் நீயே போய் அவர்கிட்ட பேசி வாங்கி கொடு, நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா விளையாடுறியா நீ? கொண்டாங் கொடுத்தா காசு கொடுத்து வாங்குறதே தப்பு. இதுல கல்யாணத்துக்கு முந்தி அவங்க கிட்ட நான் எப்படி கேக்குறது? வடிவேலு, என்னால முடியாது வடிவேலு. நீ கடன் வாங்கும் போது என்கிட்ட சொன்னியா? இல்ல இல்ல, அப்ப நீயே கட்டு. மா, உன்னால முடியாதுங்கறியா இப்போ? டேய் என்னால முடியாது முடியாது முடியாது, போடா. மா, இத எனக்கு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் வாங்கி காட்டுறேன், பாரு. இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையா? சீக்கிரமா வந்துட்டியா? இன்னைக்கு எனக்கு இல்ல அமுதா. ஆமா, நீ வேற என்ன சமைப்ப? நீங்க என்ன கேட்டாலும் நான் சமைப்பேங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? எனக்கு கணக்கு பாடம் ரொம்ப பிடிக்கும் அமுதா. சரி, உனக்கு சுயம் பண்ண தெரியுமா? அதுக்கு என்ன, சூப்பரா பண்ணிடலாம். கணக்குனா எனக்கும் பிடிக்குங்க. நான் படிச்சப்போ நான் தான் கிளாஸ்லயே 100 மார்க் வாங்குவேன் தெரியுமா? எங்க போனாலும் படிப்பு பாடம் வந்து நிக்கிறா. ஆமா, இது என்ன அமுதா புக்கு? இது ஒரு இங்கிலீஷ் புத்தகம், வீட்ல கிடந்துச்சு. உங்களை படிக்க சொல்லி கேட்கலான்னு வந்தேன். போதும் அமுதா, பிளீஸ். அங்க ஸ்கூல்ல தான் பசங்க கிட்ட கத்தி கத்தி தொண்டை தண்ணியில பத்தி போய் இங்க வந்தா, நீ தினமும் வந்து அதை சொல்லி கொடு இதை சொல்லி கொடுன்னு என்ன போட்டு படுத்துற. என்னால முடியல அமுதா. என்ன மன்னிச்சிருங்க. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ மட்டும் நல்லா சாப்பிடு. ஒருத்தன் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு வரானே, சாப்பிட்டு பணம் இல்லையான்லாம் கேட்கவே மாட்டல்ல. இவ்வளவு சமைக்கிறியே, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கியா? உங்களுக்கு என்ன, இப்போ சாப்பிடணும் அவ்வளவுதானே? 5 நிமிஷம் பொறுங்க. 5 நிமிஷம்? என்ன செய்ய போற? சமைக்க போறேன், இருங்க. இங்க பாருங்க, என் மல்லிகை கடைக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன மல்லிகை சாமான் தரமாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது பாருங்க தம்பி, நீங்க இருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க குடும்பத்தோடய சம்பந்தம் வச்சுக்க எனக்கு உறுத்தலா இருக்கு. அதுவும் இல்லாம உறவுக்காரங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தா அப்புறம் சங்கடத்துல தான் நிக்கும். அதுவும் பொண்ணு தர இடம் வேற. இல்ல தம்பி, வேண்டாம். நீங்க வேற ஆளை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிறது தான் நல்லது. நான் என்ன சொல்றேங்கிறது நீங்க கிளம்புங்க தம்பி, இது சரிப்பட்டு வராது. ஐயா, மரக்கடை மாரிமுத்துக்கு கொடுக்க வேண்டிய வட்டி போனா 2 லட்சம் ரூபாய். செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணியாச்சு மாமா. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கும் மாமா. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க தம்பி, கிளம்புங்க. ஹலோ 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 ஹலோ, டேய் மாப்ள, ஹலோ.
என்ன சம்பந்தி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க? என்னங்க சம்பந்தி, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. ஆமா சம்பந்தி. பிரச்சனையா? யாரு என்ன செஞ்சா சம்பந்தி? சொல்லுங்க. நம்ம பசங்க கிட்ட சொல்லி கைய காலை ஒடிச்சு விட சொல்றேன். அது உங்க அண்ணன் மகன் வடிவேலு. வடிவேலா? என்ன பண்ணாம? இத்தனை நாளா அண்ணன் வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நல்ல பேரு வாங்கி கொடுத்துருக்கான் பாருங்க. திருட்டு பையன். அவன் பண்ணக்கூடிய ஆளுதான் சம்பந்தி. அவன் கண்டிப்பா பண்ணிருப்பான். அவன் குடும்பமே அப்படியாப்பட்ட குடும்பம் தான். எனக்கு எப்படி போய் கேக்குறதுன்னு தெரியல சம்பந்தி. தெரியாதனமா அந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சம்பந்தி நான் தயங்குறேன். அட, இத நான் கேட்காம வேற யாரு கேட்க போறா? வாங்க சம்பந்தி. அவன் இந்நேரம் அந்த பையன் வீட்டுல தான் இருப்பான். போய் 2 தட்டு தட்டினா தான் சரிப்பட்டு வருவான். வாங்க சம்பந்தி போவோம். புளிங்க இருக்கா? வடிவேலு, ஏ வடிவேல், வடிவேலு. ஏய்யா, ஏன் வடிவேல கூப்பிடுற? சொல்றேம்மா, வடிவேல் எங்க? அவன் அப்பவே புறப்பட்டு போயிட்டானே. கடையில பாத்தியா மாப்ள? எல்லா இடத்துல தேடிட்டேன் மாமா. அவனை எங்க தேடியும் காணல. டேய் செந்தில், எதுக்கு அவனை தேடுறடா? அம்மா மாமால பயப்படுறாங்கல்ல. திடுதிப்புன்னு வந்து காணலன்னா என்னடா நினைக்கிறது? அத நான் சொல்றேன். அத்தாடி, அடுத்த சவுண்டு செட்டா? நீ குடும்பமே சேர்ந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இந்த ஜூஸ குடிக்க முடியுமா? டேய், உன்னதான் செந்தில் தேடி வந்தானே, கடை கூட போல நீ. யோ, சும்மா ஆசையா பேசுறது ஆறுதலா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தோ நிக்கிறானே இவன் கிட்ட வச்சுக்க. டேய், என் தம்பி உனக்கும் மாமா தாண்டா. மாமா, ஊர் உலகத்துல இல்லாத பொல்லாத மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வட்டி கடைக்காரன் திருடிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யா பள்ளி போட்டு வீடேறி வந்து அடிச்சிட்டு போனானே. அத கேட்க திராணி இல்ல. இப்ப வந்துட்டாரு பெருசா மாமா மாமான்னு. இதே செந்திலுக்கு ஒண்ணுனா நீங்க எல்லாரும் சும்மா இருப்பீங்களா? நான் அப்பா படத்துல சத்தியம் பண்ற வரைக்கும் நான் அந்த பணத்தை திருட்டேன்னு தானே நீ நினைச்சிட்டு இருந்த. என்னடா சொல்ற? காசு திருடிட்டேன்னு வந்து அடிச்சாங்க. என்னம்மா, என்ன சொல்றாங்க? ஆமையா, உன்னோட சித்தப்பாவும் அமுதாவோட அப்புச்சியும் வந்திருந்தாங்க. போதும், எல்லாருமே போட்ட நாடகம் எல்லாமே போதும். பாரு சிந்திலு, நீ இப்ப கடைசி என்னதான் சொல்ல வர? கல்யாணத்தை நிறுத்துவியா மாட்டியா? வடிவேலு, பாத்தியாடா வடிவேலு எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? அவன் பேசுன்னு சொல்றானே, அந்த மனுஷன் போய் என்னத்தக்கா பேசுறது? அந்த திருட்டு பயலுக்கு பயந்து நமக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டா அவன் என்னக்கா பண்றது? விடுக்கா, இந்த பையனை இன்னைக்கு நேரத்தை நம்ம பாக்குறோம். அவன் போவான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க கற்பூர மாதிரி. பொழுதாச்சுன்னா காணாம போயிருக்கா. நீ அவன் சொல்றது எதையும் மனசுல வச்சுக்காத. எல்லாம் நல்லபடியாதான் நடக்குது. நடக்கும், நடத்துவோம்க்கா. டேய் செந்திலு, வடிவேலு திருடி இருக்க மாட்டான்டா. அவன் அப்புச்சி படத்து மேல சத்தியம் பண்ணிட்டான்டா. அப்ப அவன் பண்ணிருக்க மாட்டான்னு தானே அர்த்தம்.
நான் ஒன்னும் என் தம்பி உத்தம யோகியன் அப்படிலாம் சொல்ல. அவனுக்கு நம்மள பிடிக்காதுதான், அவன் கோபக்காரன் தான். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்பச்சி படத்து மேல சத்தியம் பண்ணவே மாட்டான். அதனாலதான் நான் இப்ப உறுதியா சொல்றேன். இதுவே அவன் செஞ்சிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? ஆமா நான் தான் எடுத்தேன், கேட்டப்பே கொடுத்திருந்தா நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு திமிரா பேசியிருப்பான். ஆனா அப்புச்சியும் போய் சொல்ல மாட்டாங்க. காசு காணாம போயிருக்கு, ஆனா சின்னவளும் எடுக்கல. அப்போ வேற என்னமோ தான் நடந்திருக்கு. சரி விடும்தா. அப்புறம் நாளைக்கு அம்மாவும் மாமாவும் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு அங்க வராங்க. இதுல மாமா என்ன நினைச்சுப்பாரு நினைச்சுதான் என் மனசெல்லாம் அடிச்சுக்குது. சரி நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அம்மதா, நீங்க அப்பச்சிட்ட சொல்லி உண்மையா யார் காசு எடுத்திருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லு. சரியா? சரி சரி, நான் போனை வச்சுட்டுமா? ஏன் அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லையா தம்பி? பத்திரிக்கை அடிச்சு குலதெய்வம் கோயில்ல வச்சு படைச்சதோட நிக்குது. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. போட்ட வேலை போட்டபடியே கிடக்குல்ல. அதான் அடுத்த கட்டமா உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு திருத்தங்கிருத்தம் ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு ஊருக்குள்ள வச்சிடலான்னு தான். வாங்கிக்கங்க. எந்த மூஞ்சோட இதுங்க இங்க வந்திருக்குங்க? வா போய் பாப்போம். முதல் பத்திரிக்கைய உங்களுக்கு தான் வைக்கிறோம், வாங்கிக்கோங்க. அண்ணே, என்னண்ணே முதல் பத்திரிக்கை வாங்குறிய? முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. திருட்டு பையன் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா சந்தோஷம் எங்க இருந்து வரும்? நாகு, அப்பச்சி நீங்க சும்மா இருங்க அப்பச்சி. எங்க அப்பச்சி உங்ககிட்ட சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இந்த வீடு எம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்னைக்கு எங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சீங்களோ அப்போதுல இருந்து இந்த வீட்டோட நிம்மதி முழுசா போயிருச்சு. தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எது? வடிவேலு கடையில பணத்தை திருடினதை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? இல்ல வடிவேலு எங்க மாமா மரியாதையை கெடுக்கணும்னு கடை ஏறி போய் ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆண்டானே, அத தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? சும்மா எங்க கிட்ட வந்து நொண்டி சாக்கு சொல்ற வேலையை வச்சுக்காதீங்க. நாங்க மரியாதையான இடத்துல சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ணே, அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் எதையும் மறுக்கல. ஆனா என் மகன் செந்திலு தங்கம்னு அவனை யாரும் குறை சொல்ல முடியாது. அமுதாவை கண்டிப்பா செந்திலு நல்லபடியா பாத்துக்குவான் அண்ணே. என்ன பச்சி யோசிக்கிறிய? நம்ம குமரேஷ் மாமா வீட்லயும் தானே நம்ம சம்மதம் பேசிருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துல நடந்திருக்கா? அத்தை, அண்ணனும் அண்ணன் மண்டியும் என்னென்னமோ பேசுறாங்கன்னு எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க நினைக்கிறதுலயும் தப்பு இல்லையா அத்தா? பொண்ணு குடுக்கற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. என்ன நடக்கிற பிரச்சனையில கல்யாணம் தள்ளி போயிடுமோனுதான் பயமா இருக்கு. அத்தை, பிரச்சனைய பார்த்து ஓடி ஒளிஞ்சோன்னா கவலையும் கலக்கமும் தான் மிஞ்சும். சண்டையும் சச்சரவும் இருக்கிற இடத்துலதான் உறவு பலமாகும்னு சொல்லுவாங்க. நம்ம உறவை பலமாக்கணும்னு தான் இவ்ளோ பிரச்சனையும் வருதுன்னு நினைக்கிறேன். அத்தை, எல்லாத்தையும் நல்ல எண்ணத்தோடயே பாக்கலாமே, கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க.
சின்னவங்களுக்கு பெரியவங்க தான் ஆறுதல் சொல்லுவாங்கம்மா. ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. ஆத்தா, நான் இங்க வரும்போது வழி நெடுக தவிப்போடையும் தடுமாற்றத்தோடையும் தான் வந்தேன். நீ பேசுறத கேக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுமா. இந்தாங்க. குடிங்க. ஜூஸ் பிரமாதம் அமுதா. அப்புறம் அமுதா, சொல்லுங்க. நான் ஒன்னு கேட்பேன், கேட்டா கோச்சிக்க கூடாது. அட கோச்சிக்க என்னங்க இருக்கு? நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுங்க. இல்ல, முன்னெல்லாம் என்ன பார்த்தாலே பதறி அடிச்சு ஓடுவேன். இப்ப என்ன பார்த்து சிரிக்கிற, ஜூஸ் எடுத்துட்டு வர, விழுந்து விழுந்து உபசரிக்கிற. ஏன், எப்படி, எதுக்கு, எதனால இந்த திடீர் மாற்றம்? எல்லாமே ஒரு காரணமா தான். அட, அப்பெல்லாம் நீங்க குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப அப்படியா? குடியெல்லாம் விட்டுட்டு பொறுப்பா வேலையெல்லாம் பாக்குறீங்க. எல்லாரும் உங்களை இப்ப மதிக்கிறாங்க. அப்புச்சு கூட உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்றாங்க. அதான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா என்ன தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. அத நீ பார்க்க தானே போற? அதெல்லாம் சரிதான். ஆனா நல்ல பேர் வாங்கணுங்கிறது வெறும் பேச்சுல மட்டும் இருக்க கூடாது. அப்புறம் நாணயமா செயல்ல இருக்கணும். புரியல அமுதா. அது நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்புச்சி கிட்ட ஒரு 2 லட்சம் பணம் வாங்கியிருந்தீங்கல்ல? ஆமா. அத அப்புச்சி கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. அப்புச்சி வேணாம் தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க நாணயமா நடந்துக்கிறீங்கன்னு நிரூபிங்க. இதுதான் ஒரே வழி. அப்பதான் அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியும். இந்த யோசனை எனக்கு தோணல பாரு. நீ சொல்லிட்டல அமுதா, இனி பாரு, எப்பாடு பட்டாச்சும் மொத வேலையா மாமா கிட்ட வாங்கின கடனை அடைச்சுதான் மறு வேலையே. அப்படி மட்டும் அப்புச்சி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டிய, இந்த வீட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அம்புட்டும் அப்படியே நடக்கும். சரி அமுதா, கிளம்புறேன். நான் வரேன். நம்ம கணிப்பு மட்டும் சரியா இருந்தா அவங்க தான் கண்டிப்பா காசு எடுத்திருப்பாங்க. பாப்போம். அக்கா, ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். அது முடிச்சுட்டு சந்தோஷமா உனக்கு போன் பண்றேன். பை. அட பாவி, போன கூட எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, சரியா நாகு? மாமா, தம்பி கொடுக்கற பணத்தை வாங்கிக்கம்மா. அது இல்ல மாமா. அமுதா அப்புச்சிக்கிட்டு தானே கொடுக்க சொன்னா. அக்கா, அந்த பணத்தை கொடு. கொடுக்கா, கொடுங்க. வேணாக்கா, சொன்னா கேளு. மரியாதை பணத்தை கொடுத்துரு. முடியாது. டேய் கண்ணா, விடுடா. அக்கா, அந்த பணத்தை கொடு. கண்ணா, இந்த என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னா கேளுடா. குடு. குடுக்கா. என்னத்தா நாகு, என்ன சொல்றாப்ல தம்பி? மாமா, உங்ககிட்ட இருந்து நான் தானே கை நீட்டி காசு வாங்கினேன். அதை நான் தானே தரணும். இந்தாங்க, பிடிங்க.
மாமா என்ன மாமா நீங்க? நான் தான் பணத்தை கொடுக்கறேன்னா நீங்க சரியா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் எதுக்குப்பா, இருக்கட்டும். எடுத்து பிரிச்சு பாருங்க மாமா. ஐயோ, மொத்தமா வீட்டை விட்டு போறோம். மாட்டி விட்டுட்டானே, போடு போவி. அட என்னையா நீ. சரி, போச்சு. என்ன மாமா, பணம்லாம் கரெக்டா இருக்குல்ல? பணம்லாம் சரியா தான் இருக்கு. ஆமா, இந்த பணத்தை எங்க இருந்து வாங்கணும்னு சொன்ன? அதான் சொன்னனே மாமா, முன்னாடி வேலை பார்த்த இடத்துல சம்பள பாக்கி இருந்தது, அதை இப்பதான் மொத்தமா கொடுத்தாங்க. சரி, நீ முன்னாடி எங்கன வேலை பார்த்த? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.